மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். தாவேக தலைவர் விஜயனுடைய முதல் பொதுக்குழு கூட்ட உரை எப்படி பார்க்கிறீங்க? அவருடைய கருத்துக்களை கொஞ்சம் தெளிவு இருக்கிறதாக பார்க்கிறேன். இந்த முறை மு.க. ஸ்டாலின் என்ற பெயரையும் நரேந்திர மோடி என்ற பெயரையும் உச்சரிக்கிறதுக்கு பயப்படாமல் பேசியிருக்கிறார். அது ஒரு புது தெளிவு, அது ஒரு புது சம்பவமாக நான் காண்கிறேன். அப்போது இதை ஒட்டித்தான் அடுத்து அவருடைய அரசியல் நகர்வு இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அப்போ ஒரு மெயின்டைன் பண்றதுக்காக, அதாவது தன்னுடைய கேடரை ஊக்கப்படுத்துவதாகவும், அதே மாதிரி கட்சிக்காரர்களை இல்லை என்றால் கட்சிக்கு வெளியே இருக்கிறவர்களையும் அணுகுவதற்கான ஒரு யுக்தியாக இதை ப்ரமோட் பண்ணலாம். அதாவது மத்தியில் இருக்கின்ற அரசும் சரி, மாநிலத்தில் இருக்கின்ற அரசும் சரி, ரெண்டும் ஊழல் அரசுகள், ரெண்டும் சர்வாதிகார இந்த பாயச அரசுகள், இல்லை என்றால் பாசிச அரசுகள் என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் அவர் அணுகி கொண்டிருக்கிறார். தன்னைத்தானே தான் இதற்கு எதிர்கட்சி என்ற அளவுக்கு அவர் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக அது அதீதமான ஒரு பார்வையாகத்தான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் அவரை பொறுத்தவரை அவர் தன் உள்ளே ஒரு தெளிவு வேண்டிய ஒரு விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, திமுகவை இறக்க வேண்டுமா, தனக்கு முதலமைச்சராக வேண்டுமா, இந்த ரெண்டு கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டும். இது ரெண்டும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் கேள்விகள் கிடையாது. ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வியினுடைய பதில் இருக்கு. ஒரு கேள்வியினுடைய பதில் இன்னொரு கேள்வியினுடைய பதிலும் இருக்கிறது. திமுகவை இறக்க வேண்டும் என்றால் அதற்கு வேறு வழி இல்லை. பாக்கி இருக்கின்ற அரசியல் கட்சிகளோடு, பாஜக தவிர இருக்கின்ற அரசியல் கட்சிகளோடு ஒரு பயணம் தான், ஒரு அலையன்ஸ் தான் நிச்சயமாக அதற்கு வழிவகுக்கும் என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம், தமிழக மக்களுக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒரு அரசியல் தலைவருக்கு தெரியாத விஷயமாக இருக்க முடியாது, நடிகருக்கும் தெரியாத விஷயமா இருக்க முடியாது. அப்படி நாம் பார்க்கும்போது நிச்சயமாக விஜயை பொறுத்தவரை, விஜய் இப்போது இருக்கின்ற இந்த ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, நான் தான் திமுகவுக்கு எதிர்கட்சி என்ற அந்த ஸ்டாண்ட் என்பது ஒரு கட்சி கூட்டத்தில் பேசுவது நன்றாக இருக்கும். ஆனால் அதை தாண்டி மறுபடியும் அதை வலியுறுத்தி பேசும்போது வருகின்ற பிரச்சனை என்னவென்றால், நிச்சயமாக அது திமுகவுக்கு தான் வலு சேர்க்குமே தவிர நிச்சயமாக அது எதிர்கட்சி யூனிட்டிக்கு நிச்சயமாக வலு சேர்க்காது. இதுதான் என்னுடைய ஒரு கட்ட பார்வை. திருக்குறள் உதாரணம், ஆங்கில பழமொழிகள் உதாரணம், பஞ்ச வசனங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான் அப்படின்னு சொல்வது பொதுக்குழு கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய உறுப்பினர்களை, தொண்டர்களை உற்சாகப்படுத்தலாம். ஆனால் அது கள அரசியல்ல எதிரொலிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக கிடையாது. மக்கள் ஒரு பஞ்சு டயலாக் கிடையாது. மக்கள் ஒரு சினிமா தியேட்டர்ல உங்களை பார்க்கின்ற மக்கள், அது காசு கொடுத்து உட்கார்ந்து பார்க்கின்ற மக்களுக்கு நிச்சயமாக பஞ்சு டயலாக் தேவைப்படும். இங்க இருக்கின்ற மக்களுக்கு பஞ்சம் போக்க வழியை தான் நீங்கள் காமித்து கொடுக்க வேண்டுமே தவிர, இல்லை என்றால் அதுக்கு ஏதுவான வழிமுறைகளை நீங்க ஆய்ந்து அதற்கு ஒரு தெளிவு வர வேண்டுமே தவிர நிச்சயமாக பஞ்சு டயலாக் அவருக்கு தேவைப்படாது. ஆனால் இந்த மாதிரியான பஞ்சு டயலாக் அடுத்ததாக இன்ஸ்டாகிராம் ரீலாக மாற்றுறாங்க. அது 30 செகண்ட் ரீலாக எவ்வளவோ ரீல்ஸ்கள் இதுல இருந்து கிரியேட் பண்ணிட்டு அதன் மூலியமாக ஒரு பப்ளிசிட்டி வேணா தேடிக்கொள்ளலாம். அது வேணா இளைஞர்கள் மத்தியில ஒரு இம்பாக்ட் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஆனா வாக்காளர்கள் அனைவரும் இளைஞர்கள் கிடையாது. 70 வயசு 80 வயசுல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு கீழே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 40 வயசு 35 வயசு வருகின்ற நபர்கள் எத்தனையோ இருக்கிறார்கள். அவர்களும் வாக்காளர்கள் தான் என்ற அந்த ஒரு உண்மையை விஜய் மறந்துவிடக்கூடாது. மிக்க நன்றி திரு ஆர் கே. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.